வணக்கம். இன்னைக்கான சமையல் வெண்பொங்கல், முருங்கைக்காய் சாம்பார். இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. வெண்பொங்கல் செய்ய நான் இன்னைக்கு 3/4 கப் அரிசிக்கு 1/4 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பை வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். 3/4 கிளாஸ் பச்சரிசியை கழுவிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற சிறுபருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். இதில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசில் விடணும். ஏன்னா நமக்கு நல்லா குழஞ்சு வரணும் இல்லையா. அடுத்து வெண்பொங்கலுக்கு சேர்க்க வேண்டிய சேர்வைகள்: மிளகு சீரகத்தை 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். 2 நீட்ட பச்சை மிளகாய், கட்டவரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லி இலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம். திராட்சை, முந்திரி, நெய். எண்ணெயில் செஞ்சாலும் பொங்கல் நல்லா தான் இருக்கும். நெய் இருந்துச்சு, அதனால நெய் போட்டிருக்கேன். பொடிச்சு வச்சிருக்கிற மிளகு சீரகத்தை சேர்த்து அது டப்பு டப்புன்னு சத்தம் வரும். அடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்து திராட்சை, முந்திரி 2ஐயும் சேர்க்கணும். கொஞ்ச நேரத்தில் திராட்சை அப்படியே வீங்கிட்டு வரும். போதும், இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது வெந்த கலவையில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அதை நல்லா கிளறி எடுத்துட்டு ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற மல்லி இலையும் சேர்த்து தாளித்த கலவையும் சேர்த்தா வெண்பொங்கல் தயார். வெண்பொங்கலை தனியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதற்கான காரணம் சிறுபருப்பும் பச்சரிசியும் தான். இருந்தாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சாம்பார். வெண்பொங்கல் டைம் ஆக இறுகி தான் போவாங்க. அதனால் ஆறினாலும் வெண்பொங்கல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் சுவையாக சாப்பிடணும்னா தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பச்சரிசியில் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு இல்லை, ரேஷன் புழுங்கல் அரிசிலையும் அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாரும் சேஃபாக இருங்க. கொரோனாவும் கடந்து போகும். தன்னம்பிக்கையை விட சிறந்த மருந்து எதுவும் இல்லை. டேக் கேர். பாய்.